السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை இந்த 5ஆம் நாள் தராவியை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்மை அமர செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையிலே 4 நோன்புகளை நாம் முடித்துவிட்டு 5வது நோன்புக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4 நோன்பில் நாம் வைத்து விட்டோம். அதனால் நம்மளுக்குள் என்ன மாற்றம் வந்து விட்டது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றங்கள் வர வேண்டும்? சில விஷயங்களை நான் சொல்லுகின்றேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்திருந்தால் அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ரமலானுடைய முதல் பத்தில் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ரஹீம், இந்த துஆவை யார் அதிகமாக ஓதணும்? இந்த 4 நாள்ல இந்த துஆ அதிகமாக ஓதினே இருக்கிறேன். ஓதுறவங்க கொஞ்சம் அதிகமா ஓதுங்க. ஓதலைன்றவங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஓதுறதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. நம்ம 4 நோன்பு வச்சுட்டோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பாளிகளுக்கு நோன்பு வைக்கிறதுனால அவங்க கிட்ட நாங்க இறையச்சம் வருது, தக்வா ஏற்படுதுன்னு சொல்றோம். இந்த 4 நோன்பு நம்ம வச்சதுனால நம்ம கிட்ட ஏதாவது ஒரு தக்வா, சின்ன இறையச்சம் நம்ம கிட்ட வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்துருந்துச்சுன்னா நீங்க தக்வாவை அதிகப்படுத்துங்க, இல்லைன்னா அதற்காக முயற்சி பண்ணுங்க. 3வது சொல்றாங்க, ரமலான்ல பொதுவாக குர்ஆன் அதிகமாக ஓதணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது நம்ம என்ன செஞ்சணும், குர்ஆனை ஓதிடணும். 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் நோன்பு வச்சுட்டோம். இந்த 4 நாள்ல எத்தனை பேர் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? 4 ஜுஸுவாவது முடிச்சிருக்கிறோம். குறைஞ்சது 4 ஜுஸுவாவது நம்ம குர்ஆனை ஓதி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்பனா நம்ம நோன்புகள்ல ஒன்றும் குறைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது நான் சொல்ற விஷயத்தெல்லாம் செஞ்சாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட நோன்பு பரிபூர்ணமா இருக்குது, அது அங்கீகாரம் பெற்றதா இருக்குது. நான் சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்சூரா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம நோன்புல ஏதோ குறைகள் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் சரி பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸா நம்ம ஓதினா இன்னைக்கு ஜூஸ் முடிச்சிருப்போம். நாம 4 ஜுஸா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம் குர்ஆன்ல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த 4 நாட்கள் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த 4 நாட்களும் நாம யாரு ஜமாத்தோட அவ்வல் தக்பீரோட தொழுது தோன்றிருக்கோம். ஃபர்ல் தொழுகை சிந்திச்சுக்கோ. 4 நாள் நோன்பு வச்சேன், 20 வக்து, நான் ஒரு நாளைக்கு 5 வக்து நான் ஃபர்ல், 20 வக்து நான் இமாம் ஜமாத்தோடு அதுவும் அவ்வல் தக்பீரோடு தொழுதுன்னு சொல்லி எத்தனை பேரு நான் தொழுதவங்க அல்ஹம்துலில்லாஹ் அதனால செய்யுங்க. ஒரு நோக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் கொஞ்சம் கம்சூரா இருக்கிறேன், நான் கொஞ்சம் குறைவா இருக்கிறேன்னா அது சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நம்முடைய நோம்புடைய குறைபாடுகளால் தான் இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நம்ம இந்த 4 நாட்களா நம்ம நோன்பு வைத்தோம். எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுதோம், எத்தனை பேர் இஷ்ராக் தொழுதோம், எத்தனை பேர் லுஹா தொழுதோம், எத்தனை பேர் முன் சுன்னத்துகளை பின்பற்றணும், எத்தனை பேர் அவாபின் தொழுதோம், நம்ம சத்து செஞ்சுட்டோம். இதெல்லாம் நம்ம கிட்ட வந்துடுச்சா? நம்ம இந்த 4 நாள் நோன்பு வச்சதுனால இதெல்லாம் நம்ம செஞ்சோமா? நம்ம செஞ்சிருந்தோம்னா இன்ஷாஅல்லாஹ் நம்ம வாழ்நாளுக்குள்ள செய்யணும். செய்யலையா நம்ம நோன்புடைய குறைபாடுதான், அதெல்லாம் செய்யணும். நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 4 நாள் நோன்பு முடிச்சிட்டோம். 5வது நோன்புக்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை இங்க அமர செஞ்சிருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, அதே பல ஆயத்துகள் ஓதுனாங்க. எல்லா ஆயத்தையும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. குர்ஆன்ல இருக்கிற ஒரு ஆயத்தை பத்தி பேசணும்னா நாங்க ஒரு நாள் தேவைப்படும். தஃசீருக்கு அல்ஹம்துலில்லாஹ் கூட ஒரு நியத்து வச்சுக்கிறேன். நம்மளுடைய பள்ளி இருந்தோம், காயமா ஒரு பள்ளி கட்டிட்டு இருக்குன்னா இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்யணும், வாரம் தஃசீர், குர்ஆன் தஃசீர் வைக்கணும்னு சொல்லி வச்சிருந்த ஆசை இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் அந்த நேரத்துல பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல ஆயத்துகள் ஓதி இருந்தாலும் நேற்று சில ஆயத்துக்களை ஓதி இருந்தான். பொதுவாக இந்த ரம்லான்ல நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்கணும்.
அவன் தாபன் பாதல் மீ வாசலஹ பையனல்லாஹ் யதூபு அலைஹி. யாரு பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறாங்களோ பையனல்லாஹ் யதூபு, அல்லாஹ் அவங்களை என்ன செய்யறான், மன்னிக்கணும்னு சொல்றான் குர்ஆன்ல. நாம இன்னைக்கு பாவம் செய்யணும், நோன்பு வச்சுக்கணும், சில மக்கள் சில நேரம் நம்ம பாவத்தை செஞ்சிருவோம், சின்ன தவறுகள் செய்வோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன தவறுகள் தான், சின்ன சின்ன பாவங்கள் தான். அது எங்க கொண்டு முடிச்சு விடும் நம்ம வாழ்க்கையில. பெரும் பாவங்களுக்கு சின்ன பாவங்கள் தான் என்னங்க சொல்றாங்க இல்லையா? ஒரு மனிதர் பாவம் செய்து விட்டால் அவரோட உள்ளத்துல என்ன ஆகுதுங்க, ஒரு கரும்புள்ளி ஏற்படுது. பாவங்கள் செய்ய 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 என்ன ஆயிடும், அந்த கரும்புள்ளி அதிகமாகி அந்த உள்ளமே கருத்து போயிடும். அப்ப அந்த சின்ன பாவங்கள் தான் பெரும் பாவங்களுடைய அடித்தளம். அந்த சின்ன பாவங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த சின்ன பாவத்தை கூட நம்ம என்ன செய்யணும், சின்ன பாவம் தானே அப்படி நம்ம விட்டு விடாம அந்த சின்ன பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா கிட்ட தௌபா செய்யணும். தௌபா செய்யறவங்க அல்லாஹ் என்ன செய்யறோம், ஒண்ணு பனி ஆதம கத்தாவும், நாங்க ஆதமுடைய மக்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவங்க தான், தவறு செய்யாம யாரும் கிடையாது. நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தவறு செஞ்சாங்க, நாங்க தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனா கைருல் கத்தாயின் அத்தவாபன், தவறு செய்யக்கூடியவங்க சிறந்தவங்க யாருங்க, அவங்க செஞ்ச தவறுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட செய்யறவங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறோம் சொல்லி நாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாங்க. பனி இஸ்ரவேல் கூட்டத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா 99 கொலை பண்ணிட்டார். 99 கொலை பண்ணிட்டார். சரி 99 கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நாங்க பாவம் மிச்சப்புக்காக வேண்டி ஒரு ஃபாதர் கிட்ட வர ஃபாதர் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் மிச்சு கிடைக்குமா, எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஃபாதர் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்காது, நீ 99 பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வந்து ஃபாதர் போட்டுட்டார். மொத்தம் எத்தனை கொலை ஆயிடுச்சு, 100 கொலை ஆயிடுச்சு. அது அப்படியே சொல்லிக்கிட்டு 100 அப்படியே ஒரு ரோட்டு வழியா வர்றாரு. அங்க ஒரு மனிதர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி நான் 100 பாவம் செஞ்சுட்டேன், 100 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அப்ப அங்க ஒரு மனிதர் சொல்றாரு, தூரத்துல ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்க சில நல்ல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு அந்த ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. போய்க்கினே இருக்கிறாரு. போற வழியில அவருக்கு மரணம் வந்துருச்சு. அவர் என்ன ஆயிட்டாரு, போற வழியில மௌத்தாயிட்டாரு. இப்ப வந்து அல்லாவுடைய ரஹ்மத்துடைய மலக்கம் வர்றாங்க, நாங்க அல்லாவுடைய அதாப கொடுக்கக்கூடிய மலக்கு 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. 2 பேருமே என்ன செய்யறாங்க, சண்டை போடுறாங்க, யாரு கொண்டு போறதுன்னு, யாரு இவரை கொண்டு போறதுன்னு 2 பேருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை அல்லாஹ் கிட்ட போகுது. அல்லாஹ் கிட்ட போன உடனே அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்றான். அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றான்னா, இந்த மனிதர் 100 கொலை செஞ்சு பெரும் பாவம் செஞ்சுட்டாரு. சரி, இவர் பாவம் மன்னிப்புக்காக வேண்டி நாங்க ஒரு ஊரை நாடி போறாரு. அங்க போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த விஷயத்தை கேட்டு நம்ம பாவத்துக்கு என்ன செய்யணும், கழுவி விடணும்னு சொல்லி கிளம்பிட்டார். இப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்க, அவரு கிளம்புன அந்த ஊர்ல இருந்தோம், அவர் போகக்கூடிய அந்த ஊர்ல இருந்தோம், அவரு ஜனாசாக்கும் அவர் வந்ததுல இருந்து இந்த பக்கம் போகக்கூடிய இடம், இது 2த்தையும் நீங்க கணக்கு எடுங்கன்றான்லாம். இப்ப அவர் கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு எடுக்கிறதுல ஒரு கிளம்பி வந்ததுல இருந்து ஒரு போகக்கூடிய ஊருக்கு இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்னா, உதாரணத்துக்கு 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் இருக்குது, இந்த பக்கம் 100 கிலோமீட்டர். என்னன்னா இவர் கிளம்பி வந்ததுல இருந்து 101 கிலோமீட்டர் வந்துட்டார். 101 கிலோமீட்டர் வந்துட்டார். இன்னும் 99 கிலோமீட்டர் எங்க இருக்குது, அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு 99 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்ப இவர் வந்த அப்ப எல்லாம் சொல்றான் 1 கிலோமீட்டர் அதிகமாயிடுச்சு, வந்துட்டான் அந்த ஊர், அந்த எல்லையை தாண்டிட்டான், பாதி தாண்டி 1 கிலோமீட்டர் அதிகமாயிட்டான். அதனால எல்லாம் செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சுட்டு அந்த ரஹ்மத்துடைய மலக்கு நீ என்ன செய்யுங்க, அவரை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவங்களையும் மன்னிக்கிறவன், அல்லாஹ் மன்னிக்கிறவன். ஆனா நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி உண்மையாக எல்லாம் மட்டும் அந்த தௌபா பாவம் செய்ய மாட்டேன்ற அந்த உள்ளத்தோடு எல்லார்கிட்ட தௌபா செய்யும். ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, இந்த 300 காலத்துல. அந்த மனிதர் வந்து ரொம்ப பெரும் பாவி. அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான் பாருங்க, பெரும் பாவி. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஆஹா நம்ம மூத்தாயிட்டு நம்மளை வந்து கபரில் அடிக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் நம்மளை பயங்கரமான செய்வான், வேதனை செய்வான். பாவம் செஞ்சுக்கிறேன்னா இல்லையா, அவளை வாழ்க்கைக்குள்ள பாவம் செஞ்சிருக்கிறேன்,
என்ன செஞ்சாரு, 2 மகனையும் கூப்பிட்டாரு. மகனை கூப்பிட்டு, நான் மௌத்தாயிட்ட பிறகு நீ எரிச்சிடுங்க, என்ன எரிச்சிடுங்கன்ட்ட, எரிச்சு என்னோட சாம்பல் அங்கங்க தூக்கி போட்டுங்கன்ட்டு, அங்கங்க வீசி கடாச்சி விட்டுருங்கன்ட்டு. அதே மாதிரி ஒரு நாள் இவருக்கு மௌத்து வந்துருச்சு. மௌத்து வந்த உடனே அவங்க 2 மகனே செய்யறாங்க, அவர் சொன்ன பெரிய கொழுப்பி நாங்க அவர் சாம்பல் ஆக்கிட்டான். சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை அங்கங்க தூவிட்டாங்க. இவரு அப்புறமா அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அல்லாவுடைய தர்பாருக்கு இந்த விஷயம் வருது. அல்லாஹ் வந்து பூமிக்கு கட்டளையிறான், இவருடைய சாம்பல் இவருடைய அணுக்கள்ல எங்கெங்கெல்லாம் விழுந்து இருக்குதோ அல்லாஹ் அதை பூமிக்கு சொல்றான், எல்லாத்தையும் ஒண்ணு சேருன்றான். ஒண்ணு சேர்க்குது பூமி. திருப்பி அவர் ஒண்ணு சேர்த்து அவர் திருப்பி அவருடைய எப்படி இருந்தாலும் அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டிடுது பூமி. அல்லாஹ் சொல்றான், எதுக்கு நீ இப்படி செய்ய சொன்ன, எதுக்கு நீ உன்னை எரிக்க சொன்ன அப்படின்னு கேட்கலாம். எல்லாரும் உலகத்துல ரொம்ப பெரும் பாவங்களை செஞ்சுட்டேன், என்ன நான் வந்து இந்த கபர்ல அடிக்கிட்டாங்கன்னா நீ எப்படியும் என்ன பெரும் வேதங்களை செய்ய போறேன், அதனால நான் எரிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு. உன்னை எது தூண்டிச்சு, உன்னை எரிச்சுக்க சொல்லி உன்னை எது தூண்டிச்சுன்னு நல்லா கேட்டான். உன்னுடைய அச்சம், நீ என்ன கடுமையா வேதனை செய்வேன்ற அந்த பயம், அல்லாஹ் என்ன தண்டிப்பா என்ற அந்த பயம் என்ன செஞ்சிச்சு, என்னை எரிச்சுக்கன்னு சொல்லிச்சுன்னு சொன்ன உடனே எல்லாம் செய்யலாம். அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிச்சுட்டான். அப்ப நம்ம செய்யக்கூடிய தௌபாக்களை உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு செய்யும் போது, ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான், தௌபா செய்யறான், இன்னைக்கு செய்ய போறாரு, இப்பதான் தௌபா செய்ய, இன்னைக்கு தௌபா செய்யக்கூடிய அந்த நாள்லயும் அவர் சில பாவங்களை செஞ்சுள்ளாரு. ஹதீஸ்ல வருது, அவர் தௌபா செய்யக்கூடிய அந்த தௌபா வந்து இதுல இருக்குது, சொன்ன ப்ராசஸிங்ல இருக்குது, அல்லாஹ் கிட்ட இதுல இருக்குது. அந்த நேரத்துல அவர் ஒரு பாவம் செஞ்சிடறாரு, கிட்டத்தட்ட 70 பாவங்களும் செஞ்சிடறாரு. அல்லாஹ் அதோட பாவத்துடைய கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டான்னா, இவனுடைய பாவத்துக்காக வேண்டி நாங்க அல்லாஹ் கிட்ட இவன் கேட்டதுனால அல்லாஹ் இவனை கண்டிப்பாக மன்னிச்சிருவான்னு சொல்றாங்க. அதனால அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு 70 பாவம் ஒரே நாள்ல 70 பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த பாவத்துடைய கணக்கில் கொண்டு வர மாட்டான். யாருக்கு? அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பாவத்துக்கு அவனே தௌபா செய்ய முடியும். ஆக நிமித்தலர்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில அது இந்த புனிதமிக்க இந்த ரமலான்ல வந்து நம்ம என்ன செய்யணும், பாவ மன்னிப்புகள் அதிகமா அல்லாஹ்கிட்ட கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாதம், இது கண்ணியமான மாதம். இந்த கண்ணியமான மாதத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறுகள் செய்யாம பாவங்கள் செய்யாம பரிசுத்தமான நிலைமையில பரிசுத்தமான நோன்பு வச்சு உள்ளச்சத்தோடு நோன்பு வச்சு நம்ம நம்முடைய இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், போன வருஷம் நோன்பு வச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போயிடுச்சு. இந்த 11 மாசம் நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்போம், இந்த 11 மாசத்தினுடைய பாவத்தையும் நாங்க இந்த ரமலான்ல நம்ம அல்லாஹ்விட தௌபா செஞ்சு யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த தௌபா நீ ஏத்துக்க, எப்படிப்பட்ட என்னோட தௌபா நீ ஏத்துக்கணும்னா அடுத்து வரக்கூடிய நாங்க நோன்பு வரைக்கும் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ரமலான் முடிஞ்சா நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எந்த பாவம் செய்யக்கூடாதுன்ற அந்த உள்ளச்சத்தோடு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கலாம். தௌபா செய்வர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களோட தௌபாக்களை வெறுமனை அனுப்பிச்சது இல்லை, அவங்களோட கைகளை வெறுமனை அனுப்பிச்சது இல்லை, அவங்களோட கைகளை வெறுமனை அனுப்புறது அல்லாஹ் வைக்கப்படுறான். ஆகையால நீங்க கையை ஏந்துங்க, அதுவும் இந்த ரமலான் மாசத்துல நீங்க கையை ஏந்துங்க, உங்களோட பாவத்துக்காக நீங்க அல்லாஹ் பிரார்த்தத்தை கேளுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக்குறான், கேட்கறதுக்கு நம்ம தயாராகணும்.